பண்ணுவா. ஹலோ, என்னப்பா? இந்த 100 நாவலையில் இருக்கேன். எப்பயோ ஒரு ஒழுவாடிப்ப நீ எதவாச்சும் ஒன்று பேசிக்கிட்டாரா? அன்னைக்கு வருஷ நாட்டிலேருந்து வர முடியும் போன் அடிச்சாங்க. நான் விடிய போய் கோயிலில் உட்காந்து 6 மணி நேரத்துக்கு உட்காந்துருக்கேன், எவனுமே வரல. அப்போ என்ன செய்யுது? ஏப்பா கோயில் வேலைலாம் கரெக்டாக தான் பார்த்துக்கிறீங்க. அன்னைக்கு அங்கேருந்து வந்தாங்க, தென்காசிலேருந்து வந்தாங்க. மொட்டையை போட்டு பொங்க வச்சு அவிசியம் பண்ணி விபூதி வச்சு அனுப்பிச்சி விட்டேன். சந்தோஷமா போனாங்க. அப்புறம் இவங்க கண்டவெல்லாம் போன போட்டு வா கோயிலுக்கு வா மொட்டை எடுக்கணும்ட்டியா. எவனோ போன போடுறானாப்பா. சரி நம்ம பங்காளி பேலா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நான் கோயில் உட்காந்தா எவனும் வர்றதில்ல. அப்ப நான் உட்காந்து என்ன செய்ய? எப்பா எவனு எவனு ஆ ஆ சொல்லுப்பா. யாரா காணப்பால சொத்தை கூட இழந்துடலாம்டா. இந்த பூசாரி தனத்தை இழக்க முடியுமா? எவன் வைரியன் சொல்லுவாப்பான். ஏப்பா ஆ எப்பா கோயிலை பூட்டி தான் போட்டு வருவாங்க, அப்புறம் தோரணை போட்டு வருவாங்க. எப்பா கோயில் இருக்கணும்னா கோயில் எனக்குன்னா சம்பளம் போகிறதுக்கு வருமானம் வந்துருக்கு. எதுக்கு ஆள் இருப்பான்? ஏய், எவன் சொன்னாலும் ஏத்துக்கிற முடியாது. இது எப்பா இது கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைக்கு நாங்க தான் ஆண்டது. நாங்க விட்டு கொடுக்க முடியுமா? வேற சின்ன பூசாரி அந்த பூசாரி இந்த பூசாரி இருக்காத. வாரவனுக்கு பூராமே நல்லா அவசியம் பண்ணி மொட்டை எடுத்து சந்தோஷமா அவங்கள விபூதி வச்சு அனுப்பிச்சு தானே இருக்கேன். அப்புறம் எவன் வரலண்டியா? ஏப்பா சொல்றக்கல் நான் கோயில் வேலைலாம் கரெக்டாக பார்க்குறேன். ஆனால் எவனோ போன போட்டு அந்த நம்பரை கோயில்கிட்ட எழுதி வச்சிருக்க கோயில் செவுத்துல அந்த நம்பரை பார்த்து எவனோ போன் அடிச்சு நம்ம லந்து வெட்டியான். டெய்லி போன போடுறான். ஏப்பா அந்த நம்பர் தெரிஞ்சா நான் இதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிறீங்க. எவன்னு தெரிய மாட்டேங்குதுல. அந்த நம்பர் அழிஞ்சு போதாப்பா. நீ எப்படி அழிப்புன செல்லத்தையும் கேட்கணும். எப்படி அழிப்புண்டு நீ நினைக்கிற மாதிரியா சாதாரண வேலை இல்லை இது. இது 10 தலைமுறைக்கு ஆண்டது. சாதாரணமா விட்டுட்டு வான் ரேச பேசிக்கிருக்கேன். உனக்கு சாங்கிட்ட பாருடா. நீ சொல்ற எப்படி அங்க கோயில் இல்லாம எங்க இருப்பாரு எங்க இருப்பாருன்னு சொல்லு. இல்லன்னு எப்படி சொல்லுவேன்? இல்லன்ட்டு ஒரு கேனப்பால கோயில் தாண்டா இருப்பாரு போடான்னு சொல்லணும்ல. அந்த பெரியவளத்துக்காரன் வந்தா நீ தானே மொட்டை ஓட்டு அவசியம் பண்ணி அனுப்பிச்சு விட்டான். ஏய், அது சும்மா சொல்றாங்க, பொய்யா பேசுறாங்கப்பா. ஏப்பா ஏய், உலகமே அழிஞ்சாலும் நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? பூசாரி தனத்தை விட்டு கொடுக்க சொல்றேன். என்ன முட்டாப்பல? உனக்கு அறிவு இருக்கா? அவவே என்ன நம்ம செஞ்சுக்கிறீங்க? நீ ஒரு பக்கத்துல பூசாரி தனத்தை விட்டு வானுக்கு இருக்கா? பேசும்போது நீ சொல்லணும். கோயில் தானே இருப்பாரு. நீ கோயில்ல போய் அங்க போய் அவசியம் பண்ணுங்க போ, ரெடியா இருக்காருன்னு சொல்ல வேண்டியதான் நீங்க. என்ன முடிஞ்சா பாப்பேன். அந்த சோழிக்கு இடம்லாம் இல்ல. அந்த சோழியே விட்டுரு.
அதை நான் இருக்குந்தேட்டிக்கு என் பிள்ளை ஊட்டி பேரம்பேத்தி வரைக்கும் இன்னும் 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு நாங்கள் தான் இருப்போம். கோயில் இல்லாமல் அப்போ எங்கே இருக்கேன்? கோயில் இல்லை கோயில் இல்லைன்னு இருக்கேன். அப்புறம் யார் சம்பளம் கொடுக்க? 100 நாளைக்கு போகத்தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஏப்பா இங்கே பாரு, வெள்ளி செவ்வாய்க்கு தான் கோயிலுக்கு வருவாங்க, மொட்டை போடுவாங்க, அபிஷேகம் பண்ணணும். அவங்களுக்கு நல்ல முறையாக ஊதியம் கொடுத்து அனுப்புனேன். அதை விட்டு ரெகுலர் அங்கே போய் கோயிலில் இருந்தால் கோயிலில் போய் இருந்து என்ன செய்ய? அவன் சொல்லுவான், அப்போ போட்டி சொல்லுவேன். நான் இருக்கேன் கோயிலில் பொழுதுக்கேன். அந்த சோழிக்கெல்லாம் இடமே இல்லை. இனிமேல் நீங்க வர எவன் போன் போட்டாலும் போனை எடுக்க மாட்டேன். அந்த வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் கோயில் இருப்பேன். வெள்ளி செவ்வாய்க்கு கோயிலுக்கு வர சொல்லு. ஆமா, இல்லாட்டி தவால் போட்டு விட சொல்லு. ஆமா, அதை விட்டுப்புட்டு அப்புறம் அம்பாட்டில் கோயில் இல்லை, அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு. ஆமா, தவால் போட சொல்லு, லெட்டர் போட்டு விட சொல்லு. இத்தனாம் தேதி வெள்ளிக்கிழமை 7 மணிக்கெல்லாம் வந்துருவேன் அப்படி சொல்லி லெட்டர் போட சொல்லு. கரெக்டா இருக்கேன். அதை விட்டுப்புட்டு சும்மா விட்டுக்கிட்டு கண்டவெல்லாம் அந்த நம்பரை பார்த்து அடிச்சு, ஏப்பா ஆறு பூசாரியா எங்கப்பா இருக்க? கோயிலில் இருக்க வாப்பா அப்படின்னா அவசரமா போய் இங்கிருந்து காசு தவிச்சு போய் பஸ் ஏறி போய் பார்த்தா கோயில் எவனுமே இல்லை. லந்த கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்ய சொல்றேன்? இனிமேல் நம்ம அங்காளி பங்காளி பூராமே லெட்டர் போட்டுதே வரணும்லான்னு சொல்லிடு. உனக்கு போன் அடிச்சா சொல்லிருப்பா. சரியா? சரிப்பா, அவன் போன் போட்டாலும் இனிமேல் சொல்லிடு. ரைட்டா? சரிப்பா, வச்சிருவா. சரிப்பா.